ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நம்ம சில விதைகளை ஊற வச்சு இன்றைக்கி அதை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு நேற்று நான் எடுத்து முளைப்பு கட்டியிருக்கேன். இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன். வாங்க ஓப்பன் பண்ணலாம். எப்படி அது முளைச்சிருக்கான்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா 3 ஓப்பன் பண்ணிட்டோம். நான் போட்ட 3 விதையில் ரொம்ப நல்லா முளைப்பிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இது என்னன்னு தெரியுதுங்களா? வெந்தயம். நம்ம நேற்று கட்டும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், விதையே சரியில்லை. அது இந்த மாதிரி விதைங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் முளைக்காது. விதை நல்லா உப்பலாக இருக்குது பாருங்கள், உப்பி வந்துருக்கு பாருங்கள். அதுதான் முளைக்கும். சூப்பராக முளைச்சிருக்குங்க. வெந்தயம் தான் ரொம்ப நல்லா முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஓகேங்களா? சூப்பராக முளைச்சிருக்கு. அடுத்து கம்பு பார்க்கலாம். கம்பு 1 2 தாங்க முளைச்சிருக்கு. எல்லாமே முளைக்கல, தெரியுதுங்களா? இது துணி கொஞ்சம் ஈரமாக இருந்திருக்கும். இது நல்லா காட்டுனா பனில் கிளாத் மாதிரி போட்டுட்டு நான் கொஞ்சம் லூஸ் காட்டுனா அது போட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் உள்ளே நல்லா அந்த ஈரமும் இருக்கணும் துணியில். இதுலேருந்து தண்ணியெல்லாம் அது நல்லா உறிஞ்சிக்கிச்சா, அதனாலே கொஞ்சம் ஒன்று சிலது முளைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை எனக்கு ஒரு நாள் எடுத்துடணுமா என்னன்னு தெரியல. நான் அப்படி தான் எடுத்துட்டேன். ஆனாலும் பரவாயில்ல தாங்க, கோதுமையும் பரவாயில்ல. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, தெரியுதுங்களா? நான் கோதுமை இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதை நம்ம இப்போ நான் ட்ரே ரெடி பண்ணிட்டேன். ட்ரேனா என்கிட்ட ட்ரே இல்லை. 3 வானல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம களை வளர்கிற வானல் தான். நாங்கள் வானல் தான் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு தெரில. இது வீட்டில் இப்போ சும்மா தான் இருக்குது இப்போதைக்கு. இது கொஞ்ச நாளில் தானே முளைச்சி வந்துடும். அதனால் நம்ம மண்ணில் போட்டிருந்தோம் ஆல்ரெடி. எங்கன்னா நாங்கள் பாருங்கள், லாஸ்ட்டில் கருவேப்பிலை செடிக்கிட்ட தான் போட்டிருந்தேன். அது என்னாச்சுன்னா எலி ஃபுல்லாக அதை சாப்பிட்டுச்சு. இப்போ இங்கே எலி வராதுன்னு நம்பி போடலாம். அப்புறம் 3 ட்ரே எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. மண் நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டேன் எடுக்கும்போது. 3லேயும் நம்ம ஒவ்வொரு விதையாக போட்டுக்கலாம். இதில் நான் வெந்தயம் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போடுறது பார்த்திங்கன்னா வெந்தயம் தான் போட போகிறோம். நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி அப்படி தான் போட்டிருந்தேன். இது போட்டேன் 1 2 தான் முளைச்சிருந்தது. ஃபுல்லாக போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெந்தயம் ஃபுல்லாக போட்டு லைட்டாக மண் அப்படி கவலையில் எடுத்துரும். மண் அப்படி லைட்டாக போட்டு விட்டுருவோம். அதே மாதிரி இன்னும் 2 போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ கம்பு போடுறேன். இதில் கம்பு போட்டுக்கலாம். கம்பு பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் இருந்தது. இவ்வளோதாங்க. இதையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக மண் மேலே போட்டு விட்டுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை போட்டுக்கலாம். கோதுமை தான் வருதா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் டைம் போட்டு அது மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா நம்ம அது வளர்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு அதில் கற்றுப்போம். நம்ம
அதனால் இது வளருதா இல்லையா பயப்பட வேண்டாம். நம்ம ட்ரை பண்ணோமா இல்லையான்றது தான் முக்கியம். நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுறலாங்க. ரொம்ப தண்ணி போட வேண்டாம். விதைங்களாம் ஒன்று ரெண்டு மேலே தேடுது, நம்ம அதுக்கு மேலே மண் தூவிக்கலாம். இந்தமாதிரி தண்ணி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விதை எதுவுமே தெரியல. நம்ம லைட்டாக மேலே மண் தூவி விட்டுட்டு தண்ணியை மழை எப்படி பெய்யுது அந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப பெருசால் லைட்டாக தெளித்து விட்டுட்டோம். 3லேயும் இதில் வெந்தயம், கம்பு. பார்த்திங்களா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை போட்டு இன்னையோட 3வது நாள். ஃபஸ்ட் நாள் இது மண்ணில் போட்டால் நேற்று 2வது நாள், இன்னையோட 3வது நாள். தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். வெந்தயம், இது வந்து வெந்தயம். இந்த கம்பு வந்து இப்போ தாங்க வருது, அது 1 2 தான் வருது. அது என்னாச்சுன்னா மழை தண்ணி உள்ளே போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் முளைக்க லேட் ஆகும். நான் எதிர்பார்க்காத முளைச்சிக்கிறது எதுனா இதுதான். தெரியுதுங்களா, கோதுமை வருமானு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கோதுமை தான். தெரியுதா, இவ்வளோ கோதுமை வந்துருக்கு பாருங்கள். அது இலை வரும்போது தான் சூப்பராக இருக்கும். எனக்கு கோதுமை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நம்ம நவதானியம் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சுருவோம். இதுக்கு வெயில் இப்போ போதும். அடுத்த வீடியோ வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது தாங்க போடுவோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா சொல்லுங்கள். இது ஃபுல்லாக முளைச்சிடுப்போ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.